ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வரவரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகாகா. என் அன்பிற்குரிய கணபதி டிவி நேயர்களே, நீங்களும் உங்கள் சுற்றமும் பூரண மன நிம்மதியுடன் வாழும் நல்லதொரு வாரமாக இந்த வாரம் அமையப் போகிறது. என் அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வார ராசி பலன்கள் நிகழ்ச்சியில நவம்பர் மாதம் 12ஆம் தேதி துவங்கி கிட்டத்தட்ட ஒரு வார காலம்னா 18ஆம் தேதி நவம்பர் 12ல இருந்து 18 வரையிலான ஒரு வார காலத்திற்கான வார ராசி பலன்களை நம்ம பார்க்க போறோம். 12 ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் நடைபெறப் போகிறதுன்னு பார்க்க போறோம். மேஷ ராசி அன்பர்களே, மேஷராசி அன்பர்கள் தித்திக்கும் தீபாவளி திருநாளை கொண்டாடும் நல்லதொரு வாரமாக இந்த வாரம் அமையும். புத்தாடைகள் உடுத்தி மகிழக்கூடிய நல்லதொரு வாரம். என்ன காரணம்னா, இந்த உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானாதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இந்த வாரத்திலே இறுதியிலே அவர் உங்களுடைய ராசியை பார்க்க தொடங்க போறார். அதிலிருந்து மிகச்சிறந்த வெற்றிகள் உங்களுக்கு உருவாக போறார். என்ன ஒரு மனக்கவலை இருந்தாலும் அதை பெருசுபடுத்திக்க வேண்டாம். இந்த வார இறுதியிலிருந்து மிகப்பெரிய சந்தோஷங்கள் உருவாகும். நல்ல தன லாபம் வரும். பொழுதுபோக்கு அம்சங்களின் மீதான ஈடுபாடும் கூடும். தனம் தானியம் பெருகக்கூடிய நல்ல ஒரு வாரமாக மேஷராசிக்காரர்கள் இந்த வாரத்தை கருதலாம். இந்த வாரத்தில் மிக முக்கியமான நிகழ்வாக நவம்பர் 15 குரு பகவான் மகர ராசிக்கு பயிற்சி அடைகிறார். பலருக்கு இந்த வேலை இழப்பு போன்ற தொந்தரவுகள் இருந்தது. வேலை போய் வீட்டிலேயே இருக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகள் இருந்தது. இப்ப என்ன ஆகும்னா, இந்த வேலை போனாலும் வேறு வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை இந்த குரு பயிற்சி உருவாக்கி தருது. 10ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் வேலை மாற்றத்தை உருவாக்கி தருகிறார். இதுல உங்களுடைய அன்பு பிள்ளைகள் அவர்களுடைய போக்குல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். ஏன்னா 5ஆம் இடத்துக்குரிய சூரிய பகவான் 8ஆம் இடத்துக்கு வர்றார் 16ஆம் தேதி ராத்திரி மாலை நேரத்தில் வந்துடுறார். அப்போ பிள்ளைகளுடைய போக்குல கவனமா இருக்கணும். குரு பகவான் வேற 10ஆம் இடத்துக்கு சனி பகவானோடு இணைகிறார். ஒரு அன்பு பிள்ளைகள்ட்ட சில கருத்து மாறுபாடுகள் இருக்கலாம். சில பேருக்கு இந்த குரு டிரான்சிட் ஆகும்போது இப்படி சில ப்ராப்ளங்கள் குடும்பங்கள்ல இருக்கும். அதாவது குடும்பத்துல எந்த ஒரு வகையிலையும் பிள்ளைகளுக்கு மீதான உங்களுடைய பிடியை வைத்துக் கொள்ளணுமே தவிர லகான் கையில் இருக்கணும். ஆனால் ரொம்ப இறுக்கமாக நடந்து கொள்ளக்கூடாது. லைஃப் பார்ட்னருடைய ஹெல்த்ல கூட கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதெல்லாம் இப்ப ரொம்ப அவசியம். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கடன் வாங்கி வியாபாரம் நடத்தக்கூடிய சூழல்கள் இப்போ நிலம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பிறகு நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 7, வண்ணம் வெளிர் நீல வண்ணம். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு தித்திக்கும் செய்தி என்ன அப்படின்னா, இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி ஒரு தித்திக்கும் செய்தி. அட்டமத்துல குரு இருக்கா, நிறைய செலவு. உங்களால ஒரு பொருள் வாங்க முடியலையோ இல்லையோ, உங்க வீட்டிலே இப்போ எனக்கு ஒரு பொருள் வாங்கியே தீரணுங்க, இப்போ எனக்கு நீங்க தீபாவளி ஆஃபர்ல ஒரு பொருள் வாங்கி கொடுங்க அப்படின்னு உங்களை கேட்டுட்டு இருந்தாங்க. நிறைய திண்டாடி நீங்க தங்க வகையிலாம் மாறிக்கிட்டு இருக்குங்க. நீங்க தங்கத்துல இப்ப வாங்கிடணும், பொண்ணு கல்யாணத்துக்கு இருக்கு, எப்படியோ நகையை வாங்கிடணும் என்றெல்லாம் உங்களிடம் நல்ல விஷயத்திற்காக அவர்கள் சொல்லியிருந்தால் கூட உங்களுக்குள்ள ஒரு பிரஷர் இருந்துச்சு. எப்படி சமாளிக்க போறோம், குடும்ப செலவுகளை எப்படி சமாளிக்க போறோம் இருந்தீங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி 9ஆம் இடத்திற்கு வருவது, குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பது உங்களுக்கு மேன்மையை உருவாக்குகிறது. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு கஷ்டங்களை விலக்குவதற்கு இந்த குரு பயிற்சி உதவ போகிறது. ஒரே ஒரு விஷயம், 7ஆம் இடத்துல கேது இருக்க. நீங்க எங்க ஒர்க் பண்ணினாலும், நீங்க பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும், உங்கள்ட்ட வரக்கூடிய கிளையன்ஸ், ஆபீஸ்க்கு வரக்கூடியவங்க, வாடிக்கையாளர்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவர்களை பகைத்துக் கொள்ளக்கூடாது. சில பேர் மொட்டபிடிஷன் போட்டுருவாங்க வேலை, அதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் சுபகாரிய செய்திகள் கூடி வரும். அதே மாதிரி இளைஞர்கள் இந்த காலத்தில் அதனுடைய லைஃப் பார்ட்னரை செலக்ட் பண்றதுல எச்சரிக்கையா இருக்கணும். தவறான நபர்களை தேர்ந்தெடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு அப்படி தேர்ந்தெடுக்காமல் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும்.
இப்ப 6ஆம் இடத்துல புதன் பகவான் இருக்காரு. அது என்ன ஆகுதுன்னா சிலருக்கு இந்த கேஸ்ட்ரிக் ட்ரபிள் உடம்புல இப்ப இருந்துட்டு இருக்கு. டயத்துக்கு சாப்பிடாம மாத்தி மாத்தி சாப்பிடுறது, வயத்துல கேஸ்ட்ரிக் ட்ரபிள், அல்சர் ப்ராப்ளம், இதெல்லாம் ரிஷபராசிக்காரர்கள் காட்டும். உடல் நலத்தை பாதிக்கணும். சிலருக்கு பற்கள் சம்பந்தமான தொந்தரவும் இருக்கும். 6ஆம் இடத்துல புதன் பகவான் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சிலருக்கு ஜோதிஷத்துல நாட்டம் கூடும். ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படியோ ஒரு நல்ல நேரம் பிறக்கிறது எடுத்துக்கொள்ளலாம். இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9, வண்ணம் சிகப்பு வண்ணம். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு முன்னேற்றகரமான பல தகவல்கள் வரப்போகுது. என்ன ஒரு விசேஷமா ஆக போறது அப்படின்னா, உங்க ராசி அதிபதி புதன் பகவான் இப்பொழுது பஞ்சமத்திலும், சுக்கிர பகவான் பஞ்சமாதிபதி 4ஆம் இடத்திலும் இருக்காங்க. இது ஒரு பரிவர்த்தனை. இதனால உங்களுக்கு வரக்கூடிய பல நன்மைகள் அதிகம். இப்போ நீங்க ஒரு முயற்சி பண்ணுவீங்க, அந்த முயற்சி ஒரு கிரேடு கிடைப்பீங்க. ஏங்கிற கிரேடு ஒரு வேலையில முயற்சி பண்றீங்க, ஒரு ஏதோ ஒரு ப்ராசஸ் ஒரு வெற்றி எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா அதுல பல படிநிலைகள் இருக்கு. ABCDன்னு இருந்துட்டு போறது அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கறது A கிரேடா இருந்தாலும் B கிரேடால இப்ப நடந்துடும். அடுத்த படிநிலையாவது நீங்க ஜெயிச்சிட முடியும். அதுதான் மிக முக்கியமான விஷயம். வெற்றி என்பது உண்டு. ஆனால் இப்ப குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு வர்றாரு. ஏற்கனவே சனீஸ்வர பகவான் திருக்கணித அப்படி உட்கார்ந்து இருக்காரு. அப்ப என்ன ஆகுறதுன்னு ஒரு முரண்பாடு அந்த இடத்துல இருக்கு. உங்க பேச்சு விஷயத்தை கவனமா இருக்கணும். எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களை பகைத்துக் கொள்ளாதீர்கள். மிதுனராசிக்காரர்களுக்கு சொல்ற ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்டா எடுத்துக்கோங்க. யாரையும் பகிச்சுக்காதீங்க. ஒருத்தர் உங்களுக்கு பிடிக்கல, அவளை பத்தி சொல்ல வேண்டி இருக்கு. அந்த கருத்தை சொல்வது கவனமா இருக்கணும். என்ன பண்ணாருன்னா, அனுமனுடைய வால்ல இலங்கையில தீ வச்சாங்க. உங்களுக்கு அது விஷயம் தெரியும், ராமாயணம் படிச்சிருக்கேன். அனுமனுடைய வால்ல தீ வச்ச உடனே அனுமன் என்ன பண்ணார், இலங்கையுடைய பல பகுதிகளுக்கு சுத்தி வந்தார். எல்லா இடத்திலும் தீ பிடிச்சது. இவர் தீ வைக்க நினைச்சது அனுமனுக்கு, ஆனால் எரிந்தது என்னமோ இலங்கை. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அன்னைக்கு பிடிச்ச தீ இப்ப வரைக்கும் அணைய மாட்டேங்கிறது. அப்பப்போ பிரச்சனையா இருக்கு இலங்கை. அப்போ இதுக்கு என்ன ஒரு காரணம், நீங்கள் பிறருக்கு மீது ஒரு அம்பை செலுத்தினால் அவர்கள் பல அம்புகளை உங்களை நோக்கி செலுத்துவார்கள் அர்த்தம். அப்ப மிதுனராசிக்காரர்கள் வாயை கொடுத்து வம்பை விலைக்கு வாங்கக்கூடாது. தேக ஆரோக்கியத்துல கொஞ்சம் கொஞ்சம் சில சிரமங்கள் இருக்கும். நீங்க அதை பார்த்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளங்கள் வராம சரி பண்ணிக்கணும். இந்த வாரத்துடைய இறுதியில் சுக்கிர பகவானுடைய பயிற்சி துலாத்திற்கு வருகிறது. வந்த பிறகு ஒரு நல்ல காலகட்டம். உங்க வாகனங்கள் இருந்த பிரச்சனை, வாகன தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகும். 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். சில பேர் சொல்லுவா 8ஆம் இடத்துல குரு வந்தா நல்ல வரவேண்டு, நல்ல செலவும் இருக்கு. திடீர் செலவு, கடும் செலவுகள். அந்த செலவுகளை சமாளிக்கவும் நீங்கள் பழகிக் கொள்ள வேண்டும். செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு என்பது ஒரு நல்ல வேலை வாய்ப்பை தரும். 8ஆம் இடத்துக்கு குரு பகவான் வராரே சார், எனக்கு பெரிய கஷ்டம் வந்துருமோன்னு கவலைப்பட வேண்டாம். அவர் உங்களுக்கு பாதகாதிபதி 8ஆம் இடத்துக்கு வருவது மைனஸ் பிளஸ் எடுத்துக்கோங்க. நன்மையாக முடியும். ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வரணும் அப்படின்னு இருந்ததுன்னா அந்த விஷயம் இப்போ ஒரு சுப செலவாக மாறும். உங்களுக்கு நன்மை நடக்கும். பிள்ளைகள் விஷயத்திற்காக நீங்க நிறைய செலவழிக்கக்கூடிய ஒரு அம்சங்கள் எல்லாம் இப்ப அமையும். அதனால எந்த ஒரு விஷயம் கொண்டும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். தெய்வ வழிபாட்டு பிசினஸ் ரீதியான முயற்சிகள் உங்களுக்கு ஒரு வெற்றியை தரும். நல்ல வெற்றிகள் எல்லாம் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். ஒரு நல்ல உத்தியோகம், நல்ல பிசினஸ் ரீதியான சில முயற்சிகளில் வெற்றி, கல்வி ரீதியான முயற்சிகளில் வெற்றி, இதெல்லாம் இப்போ உங்களுக்கு அமைய போறது நல்லது ஒரு காலகட்டம். கணவன் மனைவி உறவுல கொஞ்சம் விட்டு கொடுத்துதான் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5, வண்ணம் ஊதா வண்ணம். கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு என்ன ஆகுது, குரு பகவானுடைய இந்த 15ஆம் தேதி பயிற்சி பல நன்மைகளை செய்யணும். கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். நீங்க 12ஆம் தேதியிலிருந்து நம்ம 18ஆம் தேதி வரைக்கும் பார்க்கிறோம். இதுல 15ஆம் தேதி வாக்கியப்படி குரு பகவானுடைய பயிற்சி இருக்கு. அப்ப இந்த பயிற்சிங்கிறது உங்களுக்கு என்ன ஆகும்னா, உங்களுடைய ஆரோக்கியத்தில் மேம்பாடு, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில முன்னேற்றம் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும். இதுல தனஸ்தானாதிபதியா இருக்கக்கூடிய சூரிய பகவான் பஞ்சமத்துக்கு வர நல்ல தன லாபம் உண்டு. அதே நேரத்தில் உங்கள் பிள்ளைகள் வழியில சில மன வேதனைகளும் உங்களுக்கு இருக்கும். நீங்க நினைப்பீங்க உங்க பிள்ளைகள் செயல்பட்டு கொண்டிருப்பார்கள், அதுல உங்களுக்கு சில மன வேதனைகளும் இருக்கும்.
பொழுதுபோக்கு அம்சங்களை ஈடுபடுகிற போது சட்டத்திற்கு புறம்பான விஷயங்கள் எது இருந்தாலும் ஒதுக்கி வச்சிருக்க, சட்டப்பூர்வமான விஷயங்களில் ஈடுபடுங்கள், அது உங்களுக்கு நல்லது. சட்டத்திற்கு புறம்பான எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க. ஒரு பைக் ரேஸ்ல போறேன், வேற மாதிரி பொழுதுபோக்கு காரியங்கள் சொல்லி தவறான நடத்தைகள் ஈடுபடுகிறேன், எல்லாத்தையும் விட்டுருக்கோம். வேலை கிடைக்குமா அப்படின்னா நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். இப்ப வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் வந்து இந்த விசா ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இப்ப சால்வ் ஆக போகக்கூடிய ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேரும். கண்கள்ல சிலருக்கு பிரச்சனை இருக்கும், அதை பார்த்து சரி பண்ணிக்கணும். சிறு பூச்சிக்கடி தொந்தரவுகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டுங்கிறதுனால அதை கொஞ்சம் கவனமா நீங்க இருந்துக்கோங்க. நிறைய வாழ்க்கையில முன்னேறக்கூடிய அம்சங்கள் இப்போ தென்பட துவங்கும். ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாத வாழ்க்கை கல்யாணம் பிக்ஸ் ஆகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இப்போ நிகழப்போகுது. ஸோ இது ஒரு நல்லது ஒரு வாரமாக இருக்கிறது. இந்த வாரத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பிறகு நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 2, வண்ணம் முத்து வண்ணம். அந்த முத்து வண்ணத்தை பயன்படுத்தும் நல்ல வெற்றிகள் கிடைக்கும். சிம்ம ராசி அன்பர்களே, மிகச்சிறந்த கெட்டிக்காரர்கள் நீங்கள். ஒரு குடும்பத்தில் சிம்மராசிக்காரங்க இருந்தாங்கன்னா குடும்பத்தை அருமையா வழி நடத்துவாங்க. ஒரு மந்திரியை போன்றவர்கள் சிம்மராசிக்காரர்கள். ஆனால் 2 சிம்மராசிக்காரர்கள் ஒரு வீட்டில் சேருகிற போது என்ன ஆகும்னா அங்க சில முரண்பாடுகள் இருக்கும். எப்படி முரண்பாடு வரும்னா 2 பேருமே ஒரு கூர்மையான வாழை போன்றவர்கள் அப்படின்னா ஒரு உரையில ஒரு வாழ் இருக்கலாம், 2 வாழ் இருந்தா என்ன ஆகும்? அப்படிப்பட்ட ஒரு சிக்கல்கள் வரும். அதனால சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரை சில விஷயத்துல படபடப்பு டென்ஷனை விட்டுட்டு நீங்க செயல்பட்டீங்கன்னா வெற்றி விட்டு. அடுத்தவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை முதலில் காது கொடுத்து கேட்கணும். அது சிம்மராசிக்காரங்க காது கொடுத்து கேட்கறது இல்லை. இல்ல காது கொடுத்து கேட்கிற மாதிரி இருப்பாங்க, காதலையே வாங்கிக்கிட மாட்டாங்க. தான் என்ன சொல்கிறார்களோ அதையே நிறைவேற்றுவார்கள். கடைசி வரையில் விடாப்பிடியாக இருப்பார்கள். குடும்பத்திற்குள்ள பிசினஸ் பண்ற இடங்கள்ல அதுல பிரச்சனையா இருக்கும். சிம்மராசிக்காரங்க தெரிஞ்சுக்க வேண்டியது எந்த ஒரு விஷயத்திலும் படபடப்பு இருக்கக்கூடாது. அது குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் நட்பு வட்டாரமாக இருந்தாலும் பிறருடைய கருத்துக்களை செவி கொடுத்து கேட்பது மட்டுமல்லாமல் மனதில் இருத்தி ஒரு முடிவு எடுக்கார். இப்ப சிம்மராசிக்காரங்களுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த குரு பகவான் இருக்கார் பாருங்க, அவர் இப்ப 6ஆம் இடத்துக்கு வர. இந்த குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாலேயே பிள்ளைகளை பற்றிய கவலை வந்துடும். 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது நேர்மையா கொண்டு போகணும் பிள்ளைகளை. நாம் பெற்ற பிள்ளைகள் சில நேரம் நமக்கு எதிராகவோ இல்லாவிட்டால் நம் கருத்துக்கு மாறாகவோ நடப்பார்கள். அவர்களை சரியா வழிநடத்துற பொறுப்பு நமக்கு இருக்கு இல்லையா? அதுல நீங்க கவனமா இருந்துக்கணும். இப்ப இந்த வாரத்துல சூரிய பகவான், ராசி அதிபதி சூரிய பகவான் 4ஆம் இடத்துக்கு போறார், கேதுவோடு சேர்றார். தாயாருடைய உடல்நலம் கவனம் எடுத்துக்கணும். வண்டி வாகனங்களை கொஞ்சம் கவனமா பயணம் செய்யணும். படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புல அதிக அக்கறை காட்டுவது ரொம்ப நல்லது. சிலருக்கு புதுசா ஒரு பிளாட் வாங்கணும் தோணும், சொத்துக்கள் வாங்குற எண்ணம் இருக்கும். தெய்வீக விஷயங்களில் சமீப காலமாகவே உங்கள் குடும்பத்திலே நாட்டம் அதிகமாக இருந்து கொண்டுதான் இருக்கும். இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு எல்லாம் குரு பகவான் பார்த்துட்டு இருந்தார். அந்த தெய்வீக நாட்டத்தை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனா 4ஆம் இடத்துல கேது இருக்காருன்னா விநாயகர் தான் எல்லாம். விநாயகர் எல்லா அனுக்கிரகமும் பண்ணிடுவார் சிம்மராசிக்காரர்களுக்கு. இப்போ 4 கேது இருக்கார். வீட்டுல டெய்லி ஒரு விநாயகர் சிலையை வச்சுட்டோம், விநாயகரை எந்த ரூபத்திலேயே வச்சுட்டோம். இதோட வேத விற்பனர்கள், சாஸ்திரம் தெரிந்தவர்கள், உபாசகர்கள் இவர்கள் மூலமாக விநாயகரை பற்றி தெரிந்து கொண்டு அவரை வழிபடுங்கள். வேழ முகத்து விநாயகனை தொழ வாழ்வு மிகுந்து வரும். அதை சிவராசிக்கார செய்யும், நல்லது நடக்கும். இந்த காலகட்டத்தில் செவ்வாய் உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்க. சொத்துக்கள் வாங்குகிற போது அதனுடைய பத்திரங்களில் கவனமா இருக்கணும். மூலப்பத்திரங்களை பார்த்து வாங்கணும். தாயாருடைய உடல்ல கவனம் செலுத்தணும். 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது சகோதரர் முரண்டு பிடிப்பார். அவருக்கு தான் அந்த உலகத்துல எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நடந்துப்பார். அவருடைய குறைகள் கண்டுபிடிப்பார். நாம பொறுமையா அவருடைய விஷயங்கள் நடந்து கொள்ளணும். சகோதரர்களுக்கு இடையிலே சில கருத்து மாறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. நாமளும் வண்டி வாகனங்களில் செல்கிற போது கவனமாக சென்று வரணும். புதுசா வேலை எதிர்பார்க்கிறோமே, கிடைக்குமா சார்? நன்னா கிடைக்கும், வேலைகள் கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3, வண்ணம் தேன் வண்ணம். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த புதன் பகவான் இப்ப தனஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு மேன்மை. நல்ல வருமானம் வரும். 2வது பேச்சு என்பது ஒரு தனி கலை. பிறருக்கு தகுந்தாற் போலே பேசக்கூடிய ஒரு ஆற்றலை இறைவன் இப்பொழுது உங்களுக்கு வழங்குவார். கன்னிராசிலேயே மிடில் ஏஜ்ல இருக்காங்க பாருங்க, அவர்களுக்கெல்லாம் இப்போ ஒரு பக்குவம் வரும். ஒரு ஏஜ் மிடில் ஏஜ் இருக்கு அப்படின்னா அடுத்தவர்களை பாராட்டக்கூடிய தன்மைகளை வளர்த்துக்கலாம். இன்னைக்குமே இளமையில் இருக்கக்கூடிய வேகம் ஒரு மிடில் ஏஜுக்கு வருகிற போது, முதுமையை நெருங்குகிற போதெல்லாம் பக்குவமாக மாறணும்.
நாம் வாழ்க்கையை அனுபவித்தோம், இனி வாழ்க்கையை அனுபவிக்க போகிற இளம் தலைமுறையினருக்கு வழிபட வேண்டும், அவர்களை வாழ்த்த வேண்டும். அதெல்லாம் கன்னிராசிக்காரர்கள், மிடில் ஏஜ்காரங்க புரிந்து கொண்டு செவனே செயலாற்றுவீர்கள். 5ஆம் இடத்துக்கு குரு பகவான் வராருன்னா விசேஷம், உங்களுக்கு தான் மிகப்பெரிய விசேஷம். நல்ல பிசினஸ்ல முன்னேற்றம், உங்க குடும்பத்துல முன்னேற்றம், செல்வாக்கு உயர்தல், உங்க குடும்பத்துடைய கௌரவம் உயர்தல், இது எல்லாமே நடக்கும். பாதகஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிற போது கணவனுடைய உடல் நலத்துல கூடுதல் கவனம் செலுத்தல். அஷ்டமாதிபதி செவ்வாய் இல்லையா, அவர் 7ஆம் இடத்துல இருக்காருன்னா கணவருடைய உடல் நலத்துல கூடுதல் கவனம் செலுத்தல். 3ஆம் இடத்துல கேது, அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களை நீங்க பகைச்சிக்க வேண்டாம். பிசினஸ் ரீதியான முயற்சிகள் இப்பொழுது உங்களுக்கு வெற்றிகளை தேடித்தரும். இது எல்லாமே நல்லா இருக்கு. கணவன் மனைவி உறவுல சின்ன சின்ன கருத்து மாறுபாடுகள் வந்துட்டு போகும். உங்களுக்கு இந்த தீபாவளியும் இனிக்கும் தீபாவளியாக அமையும். அதனால மொத்தத்துல இது ஒரு நல்லது ஒரு வாரம். இந்த வாரத்துல உங்களுக்கு வியாபார முயற்சிகள் வெற்றி, புதுசா வேலை தரவாளுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்குது, வேலையினால வருமானமும் பெருகுது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 1, வண்ணம் மாணிக்க வண்ணம். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இது ஒரு மேன்மையான வாரம். துலா ராசிக்காரர்களுக்கு எது விசேஷம்னா சுக்கிரன். இந்த வார இறுதியில இந்த சுக்கிரன் என்ன பண்றாரோ மெல்ல நகர்ந்து உங்க ராசியை பார்த்து வர, மங்கி இருந்த உங்கள் புகழ், உங்கள் பெருமை இப்பொழுது பிரகாசிக்கும். சில நேரம் வீட்டுல விளக்கேற்றி வச்சிருக்கோம்னா அந்த விளக்கு என்ன ஆகுறதுன்னா ஒளி அப்படியே திரி உள்ள போய் ஒளி குறைந்து இருக்கும். திரியை தூண்டி விட்டா நன்னா வெளிச்சம் தெரியுமா இல்லையா? அப்படி ஒளி நிறைந்த ஒரு வாழ்க்கை உங்களுக்கு உதயமாகிறது. ராசி அதிபதி சுக்கிர பகவான் 18ஆம் தேதி ராசியில உட்கார்றார். ஏற்கனவே பாக்கியாதிபதி உங்க ராசியில் இருக்கார். கல்வியினால் மேன்மை, வியாபாரத்தினால் மேன்மை என்று உங்களுடைய கோச்சார ஜாதகம் சொல்லுகிறார். கடல் கடந்து உள்ள விஷயங்கள்ல வெற்றிகள் கிடைக்கும். இதெல்லாம் ஒரு நல்ல விஷயமா இருக்கு. வெளிநாட்டு யூனிவர்சிட்டியில போய் படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் துளாராசி மாணவர்களுக்கு, அப்படியெல்லாம் இருக்கு. இப்ப இந்த சுக்கிர பகவான் உட்கார்றாரு பாருங்க. அப்படி உட்காருவதனாலே உங்களுக்கு நிறைய நன்மைகள் உண்டாகும். பலரால் நீங்கள் பாராட்டப்படக்கூடிய நல்ல சூழல்கள் உருவாகும். இதான் துளாராசிக்கு நல்லது ஒரு விஷயம். அதுவும் இந்த குரு பகவான் இப்ப 4ஆம் இடத்துல இருக்கிறார். அந்த விஷயத்துல நீங்க தாயாருடைய உடல் நலத்துல அதிக கவனம் எடுத்துக்கலாம். இந்த மாணவர்கள் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் படிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும். இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸ் நான் ஏன் சொல்றேன்னா, குரு பகவான் 4லிருந்து 10ஆம் இடத்தை பார்க்கிறார். என்ன படிப்பு படிக்கிறீர்களோ அதற்கு தகுந்தாற்போல் வாழ்க்கை அமைய போகிறது. ஒரு பிரகாசமான எதிர்காலம், பிறரால் பாராட்டப்படக்கூடிய சூழல் இப்போ உங்களுக்கு உருவாகிறது. இது ஒரு நல்ல விஷயம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சூழ்நிலைகள் இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல தகவல்கள் தேடி வரும். வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு சொந்த ஊரை விட்டுட்டு வெளிநாட்டுல வேலை தேடலாங்கிற எண்ணம் இப்பொழுது பெருகும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9, வண்ணம் அடர் சிகப்பு வண்ணம். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ராசியில கேது பகவான் இருக்காரு. ஒரு சூட்சமான விஷயம். ராசியில கேது பகவான் 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிற போது நிறைய ஏற்ற தாழ்வுகள் வாழ்க்கையில் வந்துடும். நாம செய்த கர்மா இப்ப வேலை செய்யறது. முந்தின பிறவியில என்ன கர்மா செய்தமோ, அன்னை இட்ட தீ அடி வயிற்றிலே, முன்னை இட்ட தீ போரத்திலே. அன்னை இட்ட தீ அடி வயிற்றிலே நம்ம செய்த நம்முடைய வினைகள், நம்முடைய முன்னோர்கள் செய்த வினைகள், நம்மளுடைய கர்ம வினைகள் நம்மை தாக்கக்கூடிய நேரம் புரிஞ்சுக்கணும். விருச்சிக ராசிக்கார ஹெல்த்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும். விருச்சிக ராசிக்காரங்க குடும்பங்கள்ல சில குடும்பங்கள் ஒரு குழப்பம் இருக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துக்கு குரு போயிருக்க. 3ஆம் இடத்துல குரு போய் உட்காருகிற போது உங்களுடைய பஞ்சமாதிபதி உங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளை குறிக்கக்கூடிய கிரகம் புத்தர ஸ்தானாதிபதி அவர், புத்தர காரகன் அவர். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் அவரு இப்ப 3ஆம் இடத்துல நவம்பர் 15ஆம் தேதி உட்கார்வதற்கு முன்பாகவே பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் இடையில ஏதோ ஒரு வருத்தம் உள்ளுக்குள்ள இழையோடும். அதுல கொஞ்சம் கவனமாக இருந்து பிள்ளைகளை நேர்வழி நடத்தணும். 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். வேலை தொடர்பான உங்கள் இன்றைய முயற்சிகள் வெற்றி பெறும். அதே போல 7ஆம் இடத்திலே ராகு பகவான் இருப்பதனாலே கணவன் மனைவி உறவிலே அவ்வப்பொழுது கோபதாபங்கள், ஒருவர் வீட்டை ஒருவர் குறை சொல்வது, அப்படி பெண்கள் புகுந்த வீட்டை குறை சொல்வதும், மனைவியின் வீட்டை கணவன்மார்கள் குறை சொல்வதுமாக சில பிரச்சனைகள் இப்பொழுது இழையோடும். அதிலெல்லாம் கவனமாக தவிர்த்தல் நலம். உடல் நலத்திலும் கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே வேலை தொடர்பான விஷயங்களில் வெற்றிகரமான வாரம். இந்த வாரத்துல 16ஆம் தேதி பிற்பாதிக்கு மேல 17ஆம் தேதி சூரிய பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்த பிறகு வேலை தொடர்பான உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும். அப்ப யார் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அரசு அதிகாரிகள்,
லஞ்சம், ஊழல் இது போன்ற விஷயங்களால் பலருக்கு வேலையில் பிரச்சனைகள் வரலாம், அவமானங்கள் நேரலாம். அதனால எந்த தவறான நடவடிக்கைகளிலும் உலகத்தில் அரசு பணிகளில் இருக்கக்கூடியவர்கள் உலகத்துடைய எந்த நாட்டில் இருந்தாலும் கவனமா இருங்க. சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நேர்மை குறைவான விஷயங்களால் பிரச்சனைகள் வரலாம் என்பதனால் கவனம் தேவை. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்துல நிறைய ஸ்டாக் வாங்கி வைப்பீங்க, நிறைய முன்னேற்றங்கள் உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகுவதற்கு நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6. வண்ணம் மருதாணி வண்ணம். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் இப்போ ஒரு மேன்மையை செய்ய போற, நல்ல தனலாபத்தை கொண்டு வந்து தர போற, அது ஒரு நல்ல விஷயம். இரண்டாவது, 7ஆம் இடத்திற்குரிய புதன், ராசி அதிபதி குரு இப்போ நீச்சம் அடைந்தாலும் அவர் சனி பகவானோடு சேருகிறார். அப்படிங்கிற நீச்சம் தன்மை குறைகிறது. இப்போ 7ஆம் இடத்துக்குரிய அதிபதியான புதன் இருக்கிறாரு. புதன் லாபத்தில் இருக்கிறார். அப்போ மனைவி வழி உறவினர்களால் நன்மை, மனைவியால் நன்மை, கல்வியினால் நன்மை, கடல் கடந்து சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள், வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் எல்லாம் அமையும். இதுல பாக்கியாதிபதி சூரியன் இந்த வாரத்துல 12ஆம் இடத்துக்கு வர, 16ஆம் தேதி 17ஆம் தேதி 12ஆம் இடத்துக்கு வந்த பிறகு நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகிறது. வேலை ரீதியாக வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றி பெறப் போகிறது. எதுல கவனமா இருக்கணும்னா, தந்தையாருடைய உடல்நலத்தில், அப்பாவுடைய கருத்துல அதிக கான்சென்ட்ரேட் பண்ணணும். அரசு அதிகாரிகள் சிலருக்கு திடீர் டிரான்ஸ்பர் கிடைக்கும். அரசு ஊழியர்கள், அரசு அதிகாரிகள் எதிர்பாராத டிரான்ஸ்பர் இருக்கும். அதுவும் மிகப்பெரிய பதவிகள், பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு எதிர்பாராத டிரான்ஸ்பர். 10ஆம் இடத்துக்குரிய புதன் பகவான் அவர் இருக்கக்கூடிய நிலை வேலையில சிலருக்கு ப்ரமோஷன் போன்ற நிலைகளை சுட்டிக்காட்டுகிறது. வேலை பார்க்கக்கூடிய இடங்களிலே உங்களுக்கு இருந்த பல்வேறு தடைகள் இப்பொழுது விலகும். ஆனால் வார்த்தைகளில் கவனம் தேவை. அஷ்டமஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறார், குரு பகவான் பார்க்கிறார். இந்த இரண்டும் பார்ப்பதனால சில தடைகளும் உண்டு, லாபங்களும் உண்டு. தடைகளும் விலகி போயிடும். வீடு கட்டக்கூடிய முயற்சிகள், சிலருக்கு திடீர்னு வீடு வாங்கணுங்கிற ஆசை, வீடு கட்டக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறுதல், அதெல்லாம் இப்ப நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 4, வண்ணம் கத்திரிப்பூ வண்ணம். மகர ராசி அன்பர்களே, இந்த மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் ராசிக்கு வருது ஒரு வகையில நன்மை. சனீஸ்வர பகவான் உங்க ராசி அதிபதி ராசியில் இருக்கிற போதும் புகழ் கிடைத்தது. ஆனால் சில பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து கொண்டிருந்தது. சிலருக்கு ஹெல்த் ரீதியாகவும் சில ப்ராப்ளம் வருது, குணமாகக்கூடிய தன்மை இருக்கு, சிலருக்கு பெருசாகவும் ஆகுது. ஆனால் குரு பகவான் ராசிக்கு வந்த பிறகு பல்வேறு பிரச்சனைகள் இப்ப சால்வ் ஆகும். 15ஆம் தேதி குரு பகவான் பாக்கி எப்படி உங்கள் ராசியில் உட்கார்னார், அதிலிருந்து பல்வேறு பிரச்சனைகள் சால்வ் ஆகும். 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். உங்க லைஃப் பார்ட்னருக்கு உங்களை கண்டாலே பிடிக்கல, எதை எடுத்தாலும் குற்றம், கைவிட்டால் குற்றம், கால்பட்டால் குற்றம் என்று எதை எடுத்தாலும் குற்றம் சொல்லி கொண்டிருந்தவர்கள் மன நிலையிலே இப்ப மாற்றம் வரும். ஒருவருக்கு ஒருவர் அனுசரணையாக வாழக்கூடிய சூழலுடைய அடிப்படை பிறக்கும். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். இந்த கிளரிக்கல் வேலைக்கு ட்ரை பண்றவர்களுக்கு இப்ப நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். கல்வி சார்ந்த படிப்புகள், கோர் சப்ஜெக்ட்ல எனக்கு வேலை வேணுங்கிறவர்களுக்கு இப்ப இப்படி வேலை கிடைக்கும். ஸ்டார்ட் அப் கம்பெனியில வேலை பார்த்து வேலை இழந்தவர்களுக்கெல்லாம் இப்ப புதிய இடங்கள்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இப்ப இந்த காலகட்டம் என்பது மாணவர்களுக்கு முன்னேற்றமான காலகட்டம். 5ஆம் இடத்திலே ராகு பகவான் இருப்பதனால் நீங்க உங்களுடைய செயல்பாடுகள் வீர தீரங்கும் விஷயங்கள்ல நான் இப்ப காட்ட போறேன். ரோட்ல போயிட்டே இருக்கும், பைக் ரேஸ், பயங்கரமா பைக் ஓடிப்போம், இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. பொழுதுபோக்கு விஷயங்கள் கூட கொஞ்சம் கவனமாக இருப்பது என்பது மிக நல்லது. மகர ராசிக்காரர்களுக்கு ஜீவ காரகனும் கர்ம காரகனும் இணைந்திருக்கிறார்கள். புரிந்து கொண்டே செயல்படணும். பிறரை பற்றி குறை சொல்வது கூடாது. உடல் நலத்துல மகர ராசிக்காரங்க கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். இது மிக மிக அவசியம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5, வண்ணம் பச்சை வண்ணம். கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதியா இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கார். லாபாதிபதியோடு, தனாதிபதியோடு, தனகாரகனோடு சேர்ந்திருக்கார். அப்ப நிறைய பணத்தை இப்ப நீங்க சம்பாதிப்பீங்க, இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க. சேமிச்சு வச்சோம்னையா, பத்திரமா பாதுகாக்கணும், என் பணத்தை நினைக்கிறது தேவை அப்படிங்கிற எண்ணம் வரும். இப்போ உங்கள் பிள்ளைகளுக்கு கடல் கடந்த வாழ்க்கை பலருக்கு இருக்கும்.
அங்கு அவர்களுக்கு சில தடைகள் இருந்து கொண்டிருந்தால் அவர்களை ராகவேந்திரரை வழிபட சொல்லுங்கள். வெளிநாடுகளில் உங்க பிள்ளைகள் வாழறாங்க, அவங்களுக்கு ஏதோ தடைகள் இருக்கு அப்படின்னா அவை நீங்க ராகவேந்திரரை வழிபடுங்கள். நீங்கள் வெளிநாடுகளில் வாழக்கூடியவர்களாக இருந்தால் அங்க உங்களுக்கு விசா ப்ராப்ளம், வேற என்ன ப்ராப்ளம், வேலை ப்ராப்ளம் இருந்தாலும் அவை நீங்குவதற்கு ராகவேந்திரரை வழிபடாது. இப்போ உங்களுக்கு சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்கிறார். வாகனம் தொடர்பான சில பிரச்சனைகளை கொடுக்கும். சுக்கிரன் வாகனக்காரன் இல்லையா? சிலருக்கு வாகனம் தொடர்பான பிரச்சனைகள், சிலருக்கு மனைவியுடைய உடல் நலத்தில் பிரச்சனைகள் அப்படிலாம் கொடுக்கும். அப்ப இந்த காலகட்டத்துல வாகனத்துல என்ன பிரச்சனை வந்தாலும் உடனே அதை சரி பண்றதுக்கு நீங்க பார்க்கணும். பராமரிப்பு செய்யாமல் பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா வாகனம் தொடர்பான செலவுகள் வரணும், வாகனம் தொடர்பான மனச்சிக்கல்கள் வரணும். ஒரு விதி இருக்கல, 8ல சுக்கிரன் இருக்காது இல்லையா? ஆனா இந்த சூழ்நிலைகள் எல்லாம் 18ஆம் தேதி மாறப்போறது. இந்த சுக்கிர பகவான் 18ஆம் தேதி உங்களுடைய பாக்கியஸ்தானத்துக்கு வரார். கும்பராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் நல்லதை செய்வார். பாக்கியஸ்தானத்துக்கு வராருங்கிறது பல நன்மைகளை செய்யும். இது நாள் வரை வாகனம் தொடர்பாக உங்களுக்கு இருந்த மன சிக்கல்கள், மன வருத்தங்கள் மறையும். இந்த குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்காருன்னா பிள்ளைகள் சார்ந்து சில பெரிய செலவுகளுக்கும், சில மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இருக்கும், சுப செலவாகிக்கும். பாசிட்டிவா செலவு பண்றது எப்படின்னு சில கத்துக்கணும். நாளைக்கு ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வரப்போறதுன்னா எப்படி அதை இன்னைக்கு அவாய்ட் பண்றது, மெடிக்கல் ரீதியா வேற செலவுகள் செய்வது எப்படி. யாராவது ஒரு ஏழை அவர் கண்ணாடிக்கு அணிஞ்சுக்கிறதுக்கு டாக்டர் அவருக்கு பிரிஸ்கிரைப் பண்ணிருக்க கண்ணாடி பார்க்க வசதிகள் நீங்க வாங்கி கொடுக்கும். அரசு மருத்துவமனைகளுக்கு செல்லுங்கள், அங்கே இருக்கக்கூடிய ஏழை நோயாளிகளுக்கு உதவுங்கள். இதெல்லாமே ஒரு பெரிய விஷயம். இதையெல்லாம் புரிந்து கொண்டு நீங்கள் செய்தாலே பல பிரச்சனைகள் தீரும். அதே மாதிரி பினான்சியலா பிறருக்கு உதவ போகும்போது நல்ல உதவுங்கள். பணத்தை கொடுத்துங்க. கடனா கொடுக்கிறவங்க எல்லாம் இப்ப கொடுத்தா திரும்ப வர்றது கஷ்டம். கோபதாபங்களை தவிர்க்கணும். குடும்பத்தாரிடம், பிறரிடம் கோபப்படுவதெல்லாம் இப்ப தவிர்க்கணும். 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். வீடு சம்பந்தமா ரிப்பேர் பண்ணணும், வீட்டுக்கு பெயிண்ட் பண்ணணும், வீட்டுக்கு வேற விஷயங்கள் செய்யணும். அதெல்லாம் இப்ப தோணும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6, வண்ணம் வெள்ளை வண்ணம். மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் இப்ப நன்மையை செய்கிறார். லாபத்துக்கு 15ஆம் தேதி வரார் குரு பகவான், அவர் நன்மையை செய்கிறார். உங்களுக்கு தன லாபம் கிடைக்கும், வேலையில ப்ரமோஷன் கிடைக்கும், வேலை சார்ந்திருந்த பல்வேறு பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகும். சனி பகவானும் 11ஆம் இடத்தில் இருக்கிறது நன்மை. உங்களுக்கு ராசி அதிபதியும் லாபாதிபதியும் இணைந்திருப்பது உங்களுக்கு நல்ல மேன்மைகளை மீனராசிக்காரர்களுக்கு உருவாக்கி தரும். எதுல கவனமா இருக்கணும்னா 7ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சம். பாரகஸ்தானத்துல சுக்கிரன் இருக்கு, நீச்சமா இருக்கு. லைஃப் பார்ட்னருடைய உடல் நலத்துல கவனம் செலுத்துங்கள். உங்கள் பயணங்கள் செய்கிற போது ஃபாரின் பயணம் முடிக்க, வெளியிடங்களுக்கு பயணம் முடிக்கலாம், பயணத்தில் கூடுதல் விழிப்புணர்வு தேவை. பயணம் பண்ணும்போது வாகனங்கள்ல ஒரு கார் போறீங்க அப்படின்னா காரை சர்வீஸ் பண்ணிருக்கோமா, ஆயில் டேங்க் எப்படி இருக்கு, மற்றபடி கிளட்ச் எப்படி இருக்கு, பிரேக் எப்படி இருக்கு, எல்லா விஷயமே யோசிக்கும். நீங்க பயன்படுத்த 2 வீலர் 4 வீலர்ல எப்படி இருக்கு, சரியா பராமரிச்சிருக்கிறோமா, எல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்கள் ஈடுபட பயணம் செய்வது என்பது நல்லது. கிளட்ச் சரியா இருக்கா, பிரேக் சரியா இருக்கெல்லாம் பார்த்துக்க வேண்டிய நேரம். அப்படி பாதுகாப்பாக பயணம் செய்தால் வெற்றிகள் உண்டு. 3ஆம் இடத்துல ராகு, துர்க்கையுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமா கிடைக்கும். துர்க்கை அம்மனை வழிபடுங்க, நல்லது நடக்கும். இந்த வாரத்துல தீபாவளியே ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுங்க. பல நல்ல நினைவுகள் உங்கள் மனதிலே தங்கிவிட்டு செல்லும். தீபாவளி திருநாள்ல நரகாசுரன் வரம் செய்யப்பட்டதை போல உங்கள் வாழ்க்கையுடைய தீமைகளை விலக்குவதற்கு தீபாவளி வருகிறது. அதனால தீபாவளி நல்ல முறையில் கொண்டாடுங்க. உங்க பிசினஸ் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். குடும்பத்திலே மகிழ்ச்சி பெருகும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 7, வண்ணம் ரோஜா வண்ணம். 12 ராசிகளை சேர்ந்த அன்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய தீபாவளி திருநாள் நல் வாழ்த்துக்கள். அன்பர்களே, இந்த பதிவுல ஒவ்வொரு வாரமும் உங்கள் ராசிகளுடைய பொதுவான பலன்களைத்தான் நான் சொல்லிட்டு வரேன். உங்களுக்கு மிகச்சரியான பலன்கள் தெரியணும் அப்படின்னா உங்க சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். அவர் என்ன தசாபுத்தி அந்தரம் சூட்சம் நடக்கிறதோ அதை பொறுத்துதான் எல்லா பலன்களும் நடக்கும். அப்படி உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை வேணும்னா எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம். முறையான ஃபீஸ் கட்டி நேரிலோ தொலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனைகளை பெறலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சனா.